Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த நாளில் தேவன் உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அகற்றுவார். நீங்கள் இயேசுவிடம் வரும்போது இளைப்பாறுதல் அடைவீர்கள். நாம் எதிர்கொள்ளும் போராட்டங்களையும் தடைகளையும் தேவன் விலக்குவார். தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான இளைப்பாறுதலை தருவார். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றும் அவர் கூறுகிறார். இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு பழைய ஏற்பாட்டிலும் வாக்கு பண்ணியிருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இளைப்பாறுதல் நம்முடைய பிறப்புரிமை. கர்த்தர் நமக்காக கொடுத்த சிறப்பான வாக்குதத்தம். அது தெய்வீக ஆசீர்வாதங்களில் ஒன்றாகும். என்னிடத்தில் வாருங்கள். ஆம், அதுதான் ஆண்டவர் இளைப்பாறுதலுக்காக நமக்கு வைத்திருக்கிற ஒரு வழி. வீணாக வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம். என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என்னிடத்தில் வாருங்கள். என் பாரத்தை எங்கே இறக்கி வைப்பேன் என்று கலங்கி தவிக்க வேண்டாம். என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருக்கரம் நீட்டி அழைக்கிறார். நிச்சயமாகவே அவர் அண்டை இளைப்பாறுதல் உண்டு. ஒரு வாலிபன் பயங்கரமான லாரி விபத்தில் சிக்கிய போது அவனுடைய ஒரு கால் சுக்கு நூறாக உடைந்து போனது. அடுத்த காலிலும் பயங்கரமான அடி வேதனை. அவனை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அங்கே ஒரு காலை அறுவை சிகிச்சை செய்து வெட்டி எடுத்துவிட வேண்டியதாயிற்று. வலி வேதனை தாங்க முடியாமல் இரவு பகலாக துடித்து கொண்டிருந்தான். ஐயோ, நான் செத்து போனால் நன்றாய் இருக்குமே என்று இரவெல்லாம் அவன் வேதனையோடு புலம்பிக் கொண்டிருந்தான். அவனுக்கு அடுத்த படுக்கையில் ஒரு ஊழியக்காரர் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார். இவன் புலம்பி அழுது கொண்டிருந்த சத்தமானது அந்த ஊழியக்காரரின் காதுகளில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அவர் அன்புடன் அவன் அருகிலே சென்று, தம்பி, நான் ஒரு பாடல் பாடட்டுமா என்று கேட்டு, காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார் என்ற பாடலை உருக்கமாக பாடி அவனுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கவும் செய்தார். அந்த நேரத்திலே கர்த்தருடைய கரம் அவனை அரவணைத்ததினாலே அவன் கண்ணீர் விட்டு அழுதான். தெய்வீக ஆறுதலும் சமாதானமும் அவனுடைய உள்ளத்தில் வந்தது. கர்த்தர் அவனுடைய வேதனைகளை மாற்றி போட்டார். அவனுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. ஒரு கால் இல்லாதது அவனுக்கு ஒரு கவலையாகவே தோன்றவில்லை. கர்த்தர் இளைப்பாறுதலை வாக்கு பண்ண காரணம் என்ன? அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான் இதன் காரணம். அவர் வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். மட்டுமல்ல, அதை நீக்கவும் வல்லவராய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என் அண்டை வாருங்கள் என்று உள்ளம் முருகி அழைக்கிறார். அடிமைத்தனத்தின் நுகத்தை சுமந்து தவித்துக் கொண்டிருக்கும் ஒரு மாட்டை அவிழ்த்துவிட்டால் அது சந்தோஷத்தோடு துள்ளி குதித்து வரப்பினண்டை போய் அங்குள்ள புல்லை மேயும். அந்த மாட்டை தடவி கொடுத்தால் அதற்கு
சுகமாக இருக்கும். மத்தியான வெயிலிலே அதை குளிப்பாட்டும் போது குளிர்ந்த தண்ணீரில் அது ஆனந்தமாய் நின்று கொண்டிருக்கும். பாவ அடிமைத்தனத்தில் தவிக்கும் மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்கி கல்வாரி அண்டை கொண்டு போய் தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி அவனை கழுவி சுத்திகரிக்கிறார். புல்லுள்ள இடங்களில் மேய பண்ணி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இதன் மூலம் ஆத்துமாவில் எவ்வளவு பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கிறது. கர்த்தர் சாத்தானின் நுகத்தடியை முறித்து போடும்போது எவ்வளவு பெரிய விடுதலையையும் எவ்வளவு பெரிய ஆனந்தமும் எவ்வளவு பெரிய இளைப்பாறுதலும் ஏற்படுகிறது. நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. ஒரு முறை வெளிநாட்டில் தீய பழக்கங்களுக்கு சிக்குண்டு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருந்த வாலிப சகோதர சகோதரிகளை ஒரு இளம் போதகர் தேடி போய் அவர்களிடத்திலே கிறிஸ்துவை பிரசங்கித்து ஊக்கமாக ஜெபித்து விடுதலையாக்கி சபைக்கு கொண்டு வந்தார். முன்பு அவர்கள் பெற்றோராலும் மருத்துவர்களாலும் அரசாங்கத்தாலும் கைவிடப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆனால் கர்த்தரிடத்தில் வந்தபோதோ கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தின் பாதிப்பிலிருந்து முழு விடுதலை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த தீய பழக்கம் திரும்ப வராதபடிக்கு அந்த நுகத்தடியை முறித்து போட்டார். அவர்கள் பரிசுத்தவான்களாய் கர்த்தரை ஆடி பாடி துதித்தார்கள். அவர்கள் சாத்தானை பார்த்து சவால் விட்டு, சாத்தானே, கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். இனி உனக்கு எங்கள் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. பிசாசே, இனி நீ எங்களை அடிமை கொள்வதில்லை. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் என்று முழங்கினார்கள். ஆம், சாத்தானின் நுகத்தடி முறிக்கிற வேளையிலே அதனுடைய அடிமைத்தனத்தின் ஆதிக்கமும் முறிந்து போகிறது. விடுதலை பெற்றவர்கள் கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திற்கு ஓடி வந்து அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாய் இளைப்பாறுகிறார்கள். கர்த்தருக்காக கனித்தரும் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் சொல்லுகிறார், வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு இயேசு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்திற்குள்ளும் சமாதானத்திற்குள்ளும் கடந்து வாருங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் வாழ்வில் உள்ள எல்லா அடிமைத்தனத்தையும் தடைகளையும் உடைத்து என்னை விடுதலைக்கு நேராக வழிநடத்துவதாக நீர் உறுதியாய் கூறுவதற்காக நன்றி. ஆண்டவரே, இப்போதும் அடிமைத்தனத்தின் வாசலை உடைத்து திறந்து கோணலானவை எல்லாவற்றையும் எனக்காக செவ்வையாக்குவீரா. சமமான வெளியில் நடந்து எனக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு எனக்கு உதவும். உமது விருப்பத்தை செய்ய எனக்கு உதவும். என் வாழ்க்கைக்கான உமது திட்டத்தை வெளிப்படுத்தும். இளம் வயதில் நுகத்தை சுமக்க எனக்கு உதவும். உமது வாக்குறுதியை நிறைவேற்றி உமது மகிமைக்காக எனக்கு இளைப்பாறுதலையும் உயர்வையும் கனத்தையும் தாரும். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. நான் விடாய்த்தும் களைத்தும் போயிருக்கையில் என்னை அழைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று முன்னே வந்து நான் சுமக்கிற எல்லா பாரங்களையும் இறக்கி வைக்கிறேன். நன்மை செய்
செய்வதில் நான் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருப்பேனாக. மற்றவர்களின் பாரங்களை சுமக்க என்னை அர்ப்பணித்திருக்கிறபடியால் நீர் வாக்கு பண்ணியபடி இளைப்பாறுதலை எனக்கு தர வேண்டும் என இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.